பிரைஸ்தலாட். இன்றைய சிந்தனையின் வசனத்தோடு கதை ஒன்றை கேட்போமா? அந்த அழகான மலர் நிறைந்த தோட்டத்துல அந்த பெண் பட்டாம்பூச்சி சிரமப்பட்டு பறந்து போச்சு. காரணம் அதுக்கு பிரசவ நேரம். இப்போ அந்த முசுக்கொட்டை இலையில அது தன்னுடைய முட்டைகளிட ஆரம்பிச்சது. இந்த காற்றை பின்னாடியே பறந்து வந்த அந்த ஆண் பட்டாம்பூச்சி பார்த்து சந்தோஷப்பட்டுச்சு. முட்டையிட்ட பிறகு பெண் பட்டாம்பூச்சும் ஆண் பட்டாம்பூச்சும் தங்களுடைய இருப்பிடத்துக்கு திரும்பிட்டாங்க. அதுக்கப்புறமும் தினமும் வந்து தங்களோட முட்டையோட நிலையை பார்த்துட்டு பார்த்துட்டு போவாங்க. இப்போ முட்டைகள் பொரிந்து புழுக்கள் வந்துச்சு. புழுக்கள் அந்த இலைகளை சாப்பிட்டுச்சு. அதுக்கப்புறம் அது தன்னை சுத்தியிலும் கூட்ட அமைச்சுக்குச்சு. ஆமா, இப்போ அந்த புழுக்கள் எல்லாம் கூட்டு புழுக்களா மாறிடுச்சு. பெண் பட்டாம்பூச்சிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. எங்க இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த கூட்டுல இருந்து நம்ம குழந்தைங்களாம் வந்துருவாங்கல்ல அப்படின்னு சொல்லிக்குச்சு. ஆமாம்மா, ஆமா, நம்மள போலவே ரொம்ப அழகா வருவாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா அந்த ஆண் பட்டாம்பூச்சும் சொல்லுச்சு. சொன்ன மாதிரியே இந்த குறிப்பிட்ட நாள் ரெண்டு பேரும் பறந்து வந்து பார்க்கும்போது அந்த கூட்டுப்புழுக்கள் தங்களோட கூட்டுல இருந்து வெளியே வந்துட்டு இருந்தத இந்த பெண் பட்டாம்பூச்சும் ஆண் பட்டாம்பூச்சும் பார்த்து ஒரே பரவசம் ஆயிட்டாங்க. அப்பதான் அந்த பெண் பட்டாம்பூச்சி வேகமா அந்த இலையை நோக்கி பறந்து போச்சு. இத பார்த்த அந்த ஆண் பட்டாம்பூச்சி பின்னாடியே கத்திக்கிட்டே வந்துச்சு. அம்மா, அவசரப்பட்டுறாத, ஏதோ செஞ்சிடாத, தயவு செஞ்சு சொல்றத கேளு அப்படின்னு. அப்பதான் அந்த பெண் பட்டாம்பூச்சி, என்னங்க பாருங்க, நம்ம குழந்தைங்க சிரமப்படுறாங்க, நான் உதவி செய்யலைன்னா எப்படி அப்படின்னு சொல்லுச்சு. இத கேட்ட உடனே அந்த ஆண் பட்டாம்பூச்சி சொல்லுச்சு, அட பாவமே, இவ்வளோ நாள் பொறுத்துட்டு இப்போ அது அழகா தன்னுடைய கூட்டை பிரிஞ்சுட்டு வெளியே வர நேரத்துல அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதம்மா, அது அதுங்களோட உயிருக்கே ஆபத்தாயிடும் அப்படின்னு சொல்லுச்சு. பெண் பட்டாம்பூச்சி அப்பதான் அதுக்கு புரிஞ்சுது, அது இயற்கையா நடக்க வேண்டிய காரியம், அது நேரத்துல அது நடக்க வேண்டிய காரியம். நான் அவசரப்பட்டிருந்தா என் குழந்தைங்களோட உயிருக்கே ஆபத்தா அப்படின்னு. அது இப்படி யோசிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கிற ஒரு சில வினாடிகள்லயே அந்த கூட்டை பிரிச்சுக்கிட்டு அந்த பூச்சிகள் எல்லாம் அழகான வண்ணத்து பூச்சா பறந்து வந்துச்சுங்க. ஆமாங்க, இப்படிதான் சில வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆனா எனக்கு இன்னும் நடக்கலையே, இப்படியே காலதாமதம் ஆகுதே, ஐயோ நேரம் ஆகுதே, நாட்கள் ஆகுதே, வருஷங்கள் ஆகுதே, இப்படியே லேட் ஆனா எப்படி கடவுளே, நீங்க செய்ய மாட்டீங்களா கடவுளே அப்படிலாம் நம்ம நிறைய நேரம் புலம்பிட்டு இருக்கிறோம். இன்றைய வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆமாங்க, உங்களுக்குன்னு ஆண்டவர் சொன்ன தரிசனங்களும் வாக்குத்தத்தங்களும் நிச்சயமா நிறைவேறும். அந்தந்த காலத்துல அவசரப்படாதீங்க, கர்த்தர் நேர்த்தியாய் செய்வார். God bless you all.